நான் இருக்கிற இடத்துல வந்து இப்போ மணி 8, இது வந்து பசிபிக் டைம் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருக்குது. இப்போ ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ எடுத்துப்போம். சூரியன் வந்து அப்படியே காலி ஆயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன நடக்கும் அப்படின்றது ஒரு சினாரியோ நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது, யாருக்குமே ஃபீல் பண்ண முடியாது சூரியன் காலி ஆயிடுச்சு, மறைஞ்சு போச்சு, இல்லாட்டி காணாமல் போயிடுச்சு அப்படின்னு. அந்த சூரியன் வந்து காணாமல் போச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியறதுக்கே வந்து 8 நிமிஷம் ஆகும். ஏன்னா சன்லைட் வந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து சூரியன் காணாமல் போச்சுன்றது நமக்கு தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, சுத்தமாக வந்து டார்க் ஆகிடும். சூரியன் இல்லாதனால வந்து எல்லாமே வந்து இருட்டாயிடும். சரி, நம்ம வந்து எங்கேயாவது நிலா இருக்கான்னு நம்ம தேடி பார்த்தா நிலாவும் கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா நிலாவோட வெளிச்சமே வந்து சூரியனோட ரிஃப்ளெக்ஷன் தான், அந்த சன்லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் தான். அதுவும் வந்து காணாமல் போயிடும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து நிலாவும் தெரியாது, சூரியனும் தெரியாது. இந்த மாதிரி கேஸில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து லைட் சோர்ஸ் வந்து சுத்தமாக இருக்காது, ஆனால் ஹீட் சோர்ஸ் இருக்கும். அந்த ஹீட் சோர்ஸ் வந்து எங்கேருந்து இருக்கும் அப்படின்னா, நம்ம ஏர்த்லேருந்து தான் இருக்கும். ஏர்த்தில் வந்து ஃபுல்லாக வந்து தெர்மல் கரண்ட்ஸ் இருக்குது. அதனால வந்து நம்மளுக்கு வந்து ஹீட் சோர்ஸ் வந்து டெஃபினட்டாக இருக்கும். ஏர்த் வந்து அப்படியே கோல்ட் ஆகாது. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, சூரியனில் இல்லாதனால வந்து நம்மளுக்கு வந்து கிராவிட்டி இருக்காது. இப்போ 8 மினிட்ஸ் கழிச்சு சன்லைட் வந்து காணாமல் போன மாதிரி வந்து கிராவிட்டி வந்து காணாமல் போயிடும். அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம எர்த் வந்து அந்த ஆர்பிட்டில் இருக்காது. எர்த் மட்டும் இல்லை, எல்லா பிளானட்ஸும் வந்து ஆர்பிட்டில் இருக்காது. எல்லாமே என்ன பண்ணும், ஒவ்வொரு டைரக்ஷனில் வந்து பறந்து போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா சன்னோட கிராவிட்டி இல்லை, அதனால் வந்து அது வந்து ஒரு ஆர்பிட்டில் வைக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ எல்லா பிளானட்டும் வந்து பறந்து போகிறதுனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட சோலார் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக உடஞ்சிரும். எர்த் வந்து ஒரு ட்ரெஜெக்டரி வந்து கிரியேட் ஆகி அது எங்கே போகுதுன்னு யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் அது போயிட்டு எங்கேயோ போயிட்டுருக்கும். ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட் வேரியேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய நடக்கும். நம்மளுக்கு வந்து எர்த்தில் வந்து ஹியூமன் செட்டில்மெண்ட் வந்து டவுட்டு தான் அந்த பாயிண்டில்.